சார் நான் வழக்கறிஞர் வெங்கடேஷ், மனுதாரர் கோபியோட வழக்கறிஞர்னா 2016 விமல்ங்கிறவர் மன்னர் வகையறாங்கிற படத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது கணேசன் அப்படிங்கிற வச்சு முதல்ல படத்தை தொடங்குறாரு. ஒரு 1,30,00,000 பணம் செலவழிச்சப்பறம் அந்த படத்தை அவரால் கண்டினியூ பண்ண முடியலை. அதுக்கப்புறம் இந்த புகார்தாரன் ஃபைனான்சியர் கோபியை சிங்காரம்பேலன் அப்படிங்கிற மூலமாக அணுகி இந்த படத்தை தயாரிக்கும்படி கேட்டுக்கிறாரு. இவர் அரசு ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ரெஜிஸ்டர் பண்ணி சுமார் படத்துக்கு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் பணம் முதலீடு செஞ்சிடறாரு. படமும் 2018 வெளியே வந்துடுது. வெளியே வரும்போது இவர் முதலீடு செஞ்ச எந்த பணமும் கொடுக்கல. ஸோ அவர் கொடுத்த செக்கை வச்சு 2019 காசோலை விளக்கம் ஒன்று போடுறாரு. அது 2022 ஸ்மால் காஸ் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் இந்த செக்கு மோசடி வழக்கு தாக்கல் பண்ணணும்னு தெரிஞ்ச பிறகு விமல் தரப்பில் என்ன செய்கிறாங்கன்னா 2021 அதாவது படம் ரிலீஸ் ஆன 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த புகார்தாரர் கோபி மேலேயும் சிங்காரவேலன் மேலே அவரோட வேலை பார்க்குற எல்லார் மேலேயும் 2.5 கோடி மோசடி பண்ணதாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு விருகம்பாக்கம் காவல் நிலையத்தை பதிவு பண்ணுறாங்க. பின்பு அவங்க முன்ஜாமீன் வாங்கி அந்த அப்புறம் அந்த கண்டிஷன் பெயிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி வழக்கிலேருந்து சம்மன் ஆர்டர் பண்ண பிறகு 2022 மீண்டும் அதே காவல் நிலையத்தில் இந்த புகார்தாரர் 5 லட்ச ரூபா மோசடி பண்ணதாக திருப்பி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. திருப்பி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து 2வது ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. ரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் விடிய காலையில் 6 மணிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்து அதில் 6:30 மணிக்கு எஃப்ஐஆர் போட்டு வாக்கிங் போன ப்ரொடியூசரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இதோட நோக்கம் என்னென்னா இந்த செக் கேஸை இவர் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு மெம்மலும் கிரிமினல் கேஸை விமல் கொடுத்து 2 வழக்கு போடுறாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம்னா வேறு வழி இல்லாமல் உயர்நீதிமன்றத்தை நாடுறோம். இந்த மாதிரி பொய் வழக்கு போட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது உயர்நீதிமன்றத்தில் ஒரு நேர்மையான விசாரணை நடைபெறணும் அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் விசாரணை அந்த அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அந்த ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரை அரெஸ்ட் பண்ணும்போது என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த வழக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் அவர்கிட்ட கைப்பற்றிட்டாங்க ஃபோர்சிபுளாக. ஸோ இதனால் எங்களுக்கு வழக்கு நடத்த தாமதமாகுது. வழக்குக்கான தேவையான ஆவணங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் விசாரணை பண்ணும்போது இதே மன்னர் வகையறாக்கு மீண்டும் 2 சிவில் சூட் ஒன்று ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணதாக எங்களோட விசாரணையில் தெரிய வந்துச்சு. உடனடியாக நாங்கள் ஹைகோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணி அந்த வழக்குக்கான அனைத்து டீட்டெயில்ஸை வழங்கும்படி கேட்டோம். அப்புறம் எங்களோட அதை கேட்டுட்டு எல்லா ஆவணங்களும் வழங்கும்படி உத்தரவு விட்டுட்டாங்க. அந்த உத்தரவின் பேரில் வழக்கோட ஆவணங்கள் எல்லாம் வாங்கி பார்க்கும் போது எங்களுக்கு தெரிய வருது இந்த விமல்ங்கிறவர் அந்த உயர்நீதிமன்றம் போட்ட வழக்கில் கோபிங்கிறவர்கிட்ட ஃபைனான்சியர்கிட்ட 4,75,00,000 ரூபா வாங்கினதாகவும் அதை திருப்பி கொடுக்குறதா உத்தரவாதம் கொடுக்குறதாகவும் அந்த வழக்கில் 2 குறிப்பிட்டு பிரமாண வாக்குமூலம் தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த வாக்குமூலம் தான் இந்த வழக்கு எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அது வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னா நான் பணமே வாங்கலை, கோபி எனக்கு யாருன்னே தெரியாது, இந்த கோபி இந்த படத்தோட ஃபினான்சியரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த உயர்நீதிமன்றத்தில் கோபி அவர்கள் விமல் அவர்கள் தாக்கல் பண்ண பிரமாண வாக்குமூலத்து நகல் கிடைச்ச பிறகு தான் 2024 மேலே வழக்கு சூடு பிடிச்சி எல்லா ஆவணங்களையும் பரிசீலனை பண்ணி தான் இந்த வழக்கில் விமல்ங்கிறவர் குற்றவாளி நிரூபணம் செய்து அவருக்கு ஒருவோட தண்டனையும் செக் அமௌண்ட் 4,52,00,000 ரூபாய் திருப்பி தர சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. நேற்று போட்டிருக்காங்க சார். ஆர்டர் காப்பி 1 or 2 டேஸில் வந்துடும். 4,52,00,000 ரூபா புகார்தாரர் கொடுக்குறோம். ஆமாம், எங்களோட ஃபேவராக அதாவது எல்லா ஆவணங்களும் பரிசீலனை பண்ணி பார்த்ததில் விமல் உண்மையிலேயே 4,52,00,000 ரூபா புகார்தார்கிட்ட வாங்கியிருக்காரோ அதுக்காக தான் அந்த செக் கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஆவணங்கள் அடிப்படையில் நாங்கள் ப்ரூவ் பண்ணனால தான் இந்த கேஸை அலோவ் பண்ணாங்க. 1 month அதாவது இந்த தீர்ப்போட அமௌண்ட் 1 monthக்குள்ளே கட்டணும். இல்லைனா 1 monthக்குள்ளே அப்பீல் போய் பெயில் அப்பீல் ப்ரிஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பிறகு டெம்பரரி பெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பீல் போன பிறகு மேற்கொண்டு என்னங்கிறது தெரிய வரும்.